எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஜாமக்கோல் பிரசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வாடிக்கையாளர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஜாதகம் பார்த்தாங்க, பிரசனம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கேள்வி என்ன அப்படின்னா தந்தை உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இது வந்து ஜாமக்கோல் பிரசனம் மூலிமா நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தீர்வு சொல்லணும். அது நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த பிரசனம் பார்த்த நாள் வந்து 9 நவம்பர் 2024 10:48 AM பார்த்தது. தமிழ் மாதம் வந்து ஐப்பசி 24வது அந்த டைமில் வந்து பார்த்தது. ஒரு 3 நாள் முன்னாடி இந்த பிரசனம் பார்த்தேன். இது அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்க கொஸ்டின் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீங்கள் வந்து இந்த ஜாமக்கோல் பிரசனத்தை வச்சு நீங்கள் வந்து பலன் சொல்ல முடியும். அது எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதாவதுங்க, அவங்களுக்கு வந்து ஜாதகம் இல்லை. இந்த ஜாதகம் கேட்டது வந்து ஒரு லேடி, அவங்க அப்பாவுடைய உடல்நிலை பற்றி கேட்டிருந்தாங்க. அவங்க அப்பாவுடைய ஜாதகம் வந்து அவங்ககிட்ட இல்லை. அதனால் வந்து இப்போதைக்கு இந்த பிரசனத்தை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரசனம் பார்க்கணுன்னு சொல்லி சொன்னதுனால இந்த ஜாமக்கோல் பிரசனத்தை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த டைமில் வந்து நம்ம இந்த பிரசனத்தை பார்க்கும்போது நம்ம 3 விஷயங்களை கவனிக்கணும். உதயம், ஆருடம், கவிப்பு, இந்த 3 விஷயங்கள் தான் தீர்வை சொல்லக்கூடியது. கேள்வி மற்றும் தீர்வை சொல்லக்கூடியது இந்த 3 விஷயங்கள் தான். உதயம் அப்படிங்கிறது நடக்க போகிற விஷயத்துக்கான கேள்வி. ஆருடம் அப்படிங்கிறது நடந்த விஷயத்துக்கான கேள்வி. என்ன பாதிப்பு அப்படிங்கிறது கவிப்பு அப்படிங்கிறது சொல்லுது. இந்த 3 விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைமில் பார்க்கும்போது உதயம் அப்படிங்கிறது தான் இதுக்கு அடுத்து என்ன கேட்பாங்க, இந்த டைமில் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது உதயம் தான் முடிவு பண்ணுது. அப்போ உதயம் வந்து மீனத்தில் 22 டிகிரியில் இருக்குது. எப்பயுமே வந்து ஜாமக்கோல் பிரசனத்தில் வந்து ஜாம கிரகங்களை வச்சு தான் கேள்வியை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஜாம கிரகங்கள் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ், அதை தான் ஜாம கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் 8 கிரகங்கள் தான் இருக்கும். ராகு கேது சேர்ந்து வந்து நம்ம பாம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ரிவர்ஸில் வந்து சுற்றும். வெளியில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் வந்து ரிவர்ஸில் சுற்றும். உள்ளே இருக்கக்கூடிய கிரக அமைப்பு வந்து கோச்சார கிரகம். இப்போ 9ஆம் தேதி நவம்பர் மாதம் வந்து இருக்கக்கூடிய கோச்சார கிரக நிலவரம் தான் உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு. வெளியில் இருக்கக்கூடியது ஜாம கிரகங்கள். உதயம், ஆருடம், கவிப்பு அப்படிங்கிறது வந்து இது எதிர்காலத்தை பற்றின கேள்வி. இது இறந்த காலம் சம்மந்தப்பட்ட கேள்வி. கவிப்புங்கிறது எந்த இடத்துல பாதிப்பு இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறது. இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சால் போதும் ஜாமக்கோளில். அப்போ கேள்வி சுட்டி காட்டுறது வந்து ஜாம கிரகங்கள். அப்போ எந்த ஜாம கிரகம் வந்து உதயத்தை நோக்கி வருதுன்னு பார்க்குறோம். உதயம் வந்து மீனத்தில் இருக்குது. எந்த கிரகம் வந்து உதயத்தை நோக்கி வருதுன்னு பார்க்கும்போது செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் தான் உதயத்தை நோக்கி வருது. மொத்தம் வந்து 360 டிகிரி. இதில் 350 டிகிரியில் வந்து குரு இருக்குது. உதயம் வந்து அதை தாண்டி தான் இருக்குது. அதாவது வந்து 352வது டிகிரியில் வந்து உதயம் இருக்குது. அப்போ வந்து இந்த கிரகம் வந்து கீழே போயிடுச்சு, அதை கடந்து வந்துடுச்சு, குருவை கடந்து வந்துடுச்சு. அப்போ செவ்வாய் தான் உதயத்தை நோக்கி வருது. இப்போ செவ்வாய் வந்து உதயத்துக்கு எத்தனாம் அதிபதின்னு பார்க்கணும். இங்கே வந்து லக்னத்தை வச்சு நீங்கள் பார்க்க தேவையில்லை, உதயத்தை வச்சு தான் நீங்கள் அதிபதியை வந்து பார்க்கணும். உதயத்துக்கு 9ஆம் தந்தையை பற்றின கேள்வி. அப்போ செவ்வாய் வந்து உதயத்தை நோக்கி வருது. செவ்வாய் எந்த வீட்டு அதிபதி? மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி. அப்போ இவங்க தந்தையை பற்றி கேட்டதுனால 9ஆம் அதிபதி தானே தந்தை. அப்போ உதயத்துக்கு 9ஆம் அதிபதி யாருன்னு பார்க்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9ஆம் இடம் வந்து விருச்சிகமாக வர்றதுனால 9ஆம் அதிபதியை பற்றி 9ஆம் அதிபதி தான் உதயத்தை நோக்கி வருது. அப்போ 9ஆம் அதிபதிங்கிறது தந்தை தானே. அப்போ தந்தையை பற்றின கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 2ஆம் அதிபதியும் செவ்வாய் அப்படிங்கிறதுனால குடும்பத்தை பற்றி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவங்க கொஸ்டின் கேட்டதுனால நான் வந்து 9ஆம் அதிபதின்னு எடுத்துக்கிறேன். இவங்க கொஸ்டின் கேட்கலை அப்படின்னா இது 2ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் செயல்படும் செவ்வாய் அப்படிங்கிறது. அப்போ குடும்பத்தை பற்றின கேள்வியாக இருக்கும், அதுக்கடுத்து வந்து தந்தை பற்றின கேள்வியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதில் ஸ்பெசிஃபிக்காக போனோம் அப்படின்னா அவங்க சொன்னால் வந்து அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக போய்க்கலாம். இப்போ அவங்க வந்து தந்தையின் உடல்நிலை பற்றி கேட்டதுனால 9ஆம் அதிபதி வந்து உதயத்தை நோக்கி வருது. அப்போ தந்தை சார்ந்த கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத அது கன்ஃபார்ம் பண்ணுது. இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஆருடத்தை பார்க்குறோம். இறந்த காலத்தில் என்ன கேள்வி அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இறந்த காலத்தில் என்ன சம்பவத்தை பற்றின கேள்வி அவங்க மைண்டில் இருக்கும் பார்க்கும்போது ஆருடமும் அதே மாதிரி தான். ஆருடத்தை நோக்கி புதன் வருது. புதன்கிறது 306 டிகிரியில் இருக்குது. 306 டிகிரி அப்படின்னா கிட்டத்தட்ட கும்பராசியில் தான் புதன் இருக்குது. புரியுதா? புதன் வந்து ஆருடத்தை நோக்கி வருது.
அப்போ புதன்கிறது எத்தனாம் அதிபதின்னு பார்க்குறோம். புதன் வந்து எத்தனாம் அதிபதி? 6 இடத்துக்கு 1 2 3 4 5 6 7 8 9ஆம் அதிபதி. அப்போ 6 இடத்துக்கும் 9ஆம் அதிபதி வந்து புதனாக வர்றதுனால 9ஆம் அதிபதிங்கிறது யார்? தந்தை. அப்போ தந்தை சார்ந்த கேள்வி தான் இங்கேயும் இருக்குது, தந்தை சார்ந்த கேள்வி தான் இங்கேயும் இருக்குது. அப்போ உதயத்தை நோக்கியும் தந்தை சார்ந்த கேள்வி தான் வருது, 6 இடத்தை நோக்கியும் தந்தை சார்ந்த கேள்வி தான் வருது. புரியுதா உங்களுக்கு? இப்போ புதன் வந்து 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றாரு, 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றாரு. அப்போ 6 9 கனெக்ட் ஆகிறதுனால தந்தையினுடைய நோய் அதை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ 6 இடமும் வந்து 9ஆம் அதிபதி 6 இடத்தை நோக்கி வர்றதுனால இதுவும் வந்து அதை தான் கன்ஃபார்ம் பண்ணுது. இங்கேயும் வந்து உதயத்தை நோக்கி 9ஆம் அதிபதி வர்றதுனால இதுவும் அந்த கேள்வி தான் கன்ஃபார்ம் பண்ணுது. முடிஞ்சு போச்சா? அப்போ இவங்க கேட்ட கொஸ்டின் கரெக்டு தான் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு எந்த இடத்துல பாதிப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கவிப்பு அப்படிங்கிறத பாதிப்பை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ கவிப்புங்கிறது எங்கே இருக்குது? கடக ராசியில் இருக்குது. அப்போ கவிப்பை நோக்கி என்ன ஜாம கிரகம் வருது? பாம்பு. பாம்புங்கிறது என்ன? ராகு கேதுவா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ ராகுவோ கேதுவோ வந்து கவிப்பை நோக்கி வருது அப்படின்னா அந்த இடத்துல தான் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாம்புங்கிறதும் பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட், அங்கே ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குதுங்கிறத இந்த பாம்பு சுட்டி காட்டுது. கவிப்புங்கிறதும் அங்கே பாதிப்பை வந்து சுட்டி காட்டுது. அப்போ இந்த இடத்துல தான் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ அது எந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது உதயத்துக்கு அது எத்தனாம் இடம்? உதயத்துக்கு 1 2 3 4 5ஆம் இடம். உதயத்துக்கு 5ஆம் இடத்துல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ 5ஆம் இடத்துல வந்து பாதிப்பு இருக்குது, அதில் வந்து பாம்பு அப்படிங்கிற கிரகமும் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி வந்து நீசமாகுது. செவ்வாய் வந்து நீசமாகுது பார்த்தீங்களா? செவ்வாய் நீசமும் ஆகுது, கவிப்பும் அந்த இடத்துல இருக்குது, வெளிவட்ட கிரகத்தில் பாம்பும் அந்த இடத்துல போய் நிற்கிது. அப்போ அந்த 5ஆவது இடத்துல ஒரு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத அது சுட்டி காட்டுது. அப்போ இந்த 5ஆம் இடம் வந்து நீர் ராசியாக வருதா? அந்த இடத்துல ராகுவும் இருக்குதா? அந்த இடத்துல கவிப்பும் இருக்குதா? அங்கே வந்து 9ஆம் அதிபதி நீசமும் அடையுதா? அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா கவிப்பு இருக்கக்கூடிய இடத்துல 9ஆம் அதிபதி நீசம் அடையுது. அப்போ அது என்ன சொல்ல வருதுன்னா தந்தையினுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறத அது சொல்லுது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாம்பு அங்கே இருக்கிறதுனால தொற்றுனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து உங்கள் தந்தைக்கு இருக்கும்னு சொன்னேன். தொற்று அப்படின்னா ராகு கேது வந்து தொற்று கிரகம், அதாவது ஒரு வைரஸ்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, தொற்றுனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து இந்த பாம்பு அல்லது ராகு கேது வந்து சொல்லுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உதயத்திலே ராகு இருக்குது. அப்போ தொற்று, இதுவும் நீர் ராசி, இதுவும் நீர் ராசி, கவிப்பு இருக்கிறது நீர் ராசி, உதயம் இருக்கிறதும் நீர் ராசி, ராகுவும் அங்கே இருக்குது, இங்கே பாம்பும் அங்கே இருக்குது, 9ஆம் அதிபதி இங்கே நீசமாகுது, 9ஆம் அதிபதி இங்கேயும் வருது. அப்போ எல்லா இடத்துலையும் 9ஆம் அதிபதி கனெக்ட் ஆகி 9ஆம் அதிபதி நீசமாகி பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது வந்து அங்கே போய் நிற்கிது. அப்படிங்கும்போது நீர் ராசியில் நீர் சார்ந்த பிரச்சனை இருக்கும். நம்பர் 1. உடல்நிலையில் வந்து செவ்வாய்ங்கிறது வந்து இரத்த சிவப்பணுக்களை குறிக்கிறது. அப்போ இரத்த சிவப்பணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. நீர் சார்ந்த பிரச்சனை, நீர் சார்ந்த தொற்று வியாதி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணுது. இதை சொன்ன உடனே ஆமாம் 100% கரெக்டுன்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இது ஒரு 3 நாள் முன்னாடி அவங்க கேட்ட பிரசன்னம். இப்படி வந்து உதயத்தை வச்சும் நம்ம பார்க்கணும், 6 இடத்தையும் நம்ம பார்க்கணும், கவிப்பையும் பார்க்கணும், இதில் வந்து வெளிவட்ட கிரகங்கள் எப்படி போய் போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க ப்ராப்ளம் வந்து ரொம்ப பாதிப்பை கொடுக்குது, உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, இரத்த சிவப்பணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதே மாதிரி வந்து தொற்று வியாதி வந்து அதிகமாக இருக்குது, நீர் சார்ந்த தொற்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது கரெக்டு தான் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம். அப்போ உதயம் பார்த்தாச்சு, 6 இடம் பார்த்தாச்சு, கவிப்பு பார்த்தாச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனை பார்க்குறோம். சூரியன் வந்து தந்தை காரகன்ல, அதாவது 9ஆம் அதிபதிங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். சூரியன் நிலையும் அப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ சூரியனுக்கு தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான். இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீசமாக இருக்குது. அவங்க பிரசனம் கேட்ட டைமில் சூரியனும் வந்து ஐப்பசி மாதம் சூரியன் வந்து இந்த இடத்துல நீசமாகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ சூரியனை நோக்கி சனி வேறு வருது. சனிங்கிறது அதனுடைய எதிரி, சூரியனுக்கு எதிரி வந்து அங்கே வரும்போது உடல்நிலை பாதிப்பு வந்து மேலும் கொஞ்சம் மோசமாகும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் சூரியன் நீசமாகுது. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய சூரியன் என்னையா பண்ணுறது? வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பார்க்க வேண்டாமா அப்படின்னா அதையும் பார்க்கணும். அது 81 டிகிரியில் இருக்குது. 81 டிகிரிங்கிறது எங்கே விழுகுது அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் போய் நிற்குது. அப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் 9ஆம் அதிபதி பாம்போட கனெக்ட் ஆகுது, உதயத்தில் ராகு இருக்குது,
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூரியனை நோக்கி பகை கிரகமான சனி வந்துட்டுருக்கு. வெளிவட்ட கிரகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய ராகு நட்சத்திரத்தில் இருக்குது சூரியன். அப்போ அதையும் வந்து தொற்றா வந்து சொல்லுது, தொற்று வியாதி இருக்குது, உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே அது கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த சூரியனை பார்த்தாலும் கன்ஃபார்ம் பண்ணுது, வெளிவட்ட சூரியனை பார்த்தாலும் அது கன்ஃபார்ம் பண்ணுது, உதயத்தை பார்த்தாலும் அங்கே பாதிப்பு இருக்குது, ஆறுடத்துலேயும் பாதிப்பு இருக்குது, கவிப்புலையும் பார்த்திங்கன்னா செவ்வாய் நீசமாக இருக்குது, பாம்பு இருக்குது. நீ எப்படி பார்த்தாலுமே அந்த பிரச்சனை வந்து எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்து இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் வந்து சுட்டி காட்டுது, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்கிறத உங்களுக்காக நான் விளக்கியிருக்கேன். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லும்போது காலம்தான் இதற்கு தீர்வு. நீ என்ன தீர்வு பண்ணாலும் ரொம்ப மோசமான அமைப்பில் தான் இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த பாதிப்பை விட்டு அவங்க நீங்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பாதிப்புலேருந்து மீள மாட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே ஒரு பாதிப்பை தரக்கூடிய பிளேஸ்க்கு 7வது பிளேஸ் தான் அதுக்கு நிவர்த்தி. அப்போ கவிப்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு 7வது இடத்துல என்ன இருக்குது? சந்திரன் இருக்குது. அப்போ சந்திரன் வந்து இந்த கடகராசியினுடைய அதிபதி, கடகராசியினுடைய அதிபதி வந்து இங்கே போய் நிற்கிது. இதில் ஒரு என்ன சொல்கிறது, சந்திரன் வந்து இங்கே போய் நிற்கிது, 6 இடத்துல போய் நிற்கிது. சந்திரன் பார்வை வந்து தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குது. அதுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கறதுனால சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இதுக்கு தீர்வு. சந்திரன்னா நீர் சார்ந்த பொருள்கள் மூலியமாக தான் இவங்களுக்கு வந்து அதாவது சந்திரன் சார்ந்த வழிபாடு, சந்திரன் சார்ந்த பொருள்களினுடைய ஆக்டிவேஷன் பண்ணும்போது இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் தீர்வு பெற்று கொஞ்சம் வெளியில் வரலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் எல்லா இடத்துலையும் கிரகங்கள் பாதிக்கப்பட்டதுனால ரொம்ப மோசமான விளைவுகளை தான் அவர் சந்திப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுதான் ஜாமக்கோள் பிரசன்னம் மூலிமா ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணி அது நடக்குமா நடக்காதான்னு கண்டுபிடிச்சி சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வையும் நம்ம வந்து சொல்லணும். இதுக்கு வந்து நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள், வெளியில் இருக்கக்கூடியது ஜாம கிரகங்கள். அப்போ கோச்சார கிரகத்தையும் ஜாம கிரகத்தையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம பலன் சொல்லும்போது ஓரளவுக்கு வந்து நம்ம கரெக்டான தீர்வை வந்து கொடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு வந்து நான் தீர்வே சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, நீ என்ன தான் சொன்னாலும் கிரகங்கள் வந்து ரொம்ப மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டதுனால அந்த பாதிப்பை சந்திச்சே தான் ஆகணுங்கிறது தான் உங்களுக்கு சொன்ன பதில். இது எப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் வந்து ஜாமக்கோள் பிரசனத்தை நீங்கள் கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து ஜாதகம் இல்லாதவங்க வரும்போது அவங்களுக்கு ஏதாவது தீர்வு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கேட்குற கொஸ்டின் முதல்ல உண்மையா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ உதயத்தை நோக்கி 9ஆம் அதிபதி வருது, அந்த இடத்துல ராகு இருக்குதுங்கும் போது ஒரு பாதிப்பை பற்றின கேள்வி இருக்குது, தந்தையை பற்றின கேள்வி இருக்குதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. அப்போ கொஸ்டின் ஃபஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த பதிவை பற்றின உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மேலும் கொஞ்சம் ஜாமக்கோள் பிரசனத்தை பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.